ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மகரம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகம் உள்ள சனி பகவான் ஆவார். மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் பாருங்க, சகலகலா வல்லவர்கள், எல்லா துறைகளிலும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த ராசிக்காரர்கள். வெளிநாடு யோகம் உடையவர்கள், பிரயாண யோகம் உடையவர்கள், இரக்க சுபாவம் உடையவர்கள், எதிர்காலம் அறிந்தவர்கள். மகர ராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய இன்ஜினியர்களாக, மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக வலம் வருகிறார்கள். அதே போல பார்த்த மாத்திரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சரி, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும், 2026 என்னென்ன ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு வீடியோ பாருங்கள், ஒரு பொது பலன்களை சொல்லக்கூடிய வீடியோ. உங்களுடைய சுய ஜாதகம்தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தில் என்னென்ன நீங்கள் ஒரு வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளங்களை சொல்லும். இப்போ ஒருவர் ஜாதகத்தில் சனி ராகு சேர்ந்து 2 பேரும் ஒரே பாதத்தில் சேர்ந்து இப்போ திசை நடத்துகிறாங்க அப்படின்னா தொழில் மூலம் உங்களுக்கு பெரிய கடன் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் குரு ராகு சேர்ந்து 2 பேரும் ஒரே சாரத்தில் இருந்து இப்போ குரு சுய புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் பெரிய கோடிக்கணக்கில் பொருள் இழப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படி பாருங்கள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் இது மாதிரி ஏதாவது திசாபுத்திகள் இருந்து திசை நடத்தினா இப்போ நம்ம 2026 பலன்களும் அதுவும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இப்போ 2026க்கான நம்ம வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா இது பொதுவான பலன்களை சொல்லக்கூடிய வீடியோ. சரி, இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 2026 பாருங்கள், சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இது ரொம்ப சிறப்புங்க. ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அதே போல் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 2026 ஜூனுக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல ஒரு வருஷம் இருப்பார். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட காலகட்டங்கள். ஏன் அப்படின்னா குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அப்போ 2026 ஜூனுக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல ஒரு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலகட்டங்கள். அதே போல் ராகு பாருங்கள், தற்போது 2026 முழுவதும் 2ஆம் இடத்தில் இருப்பார். கேது 8ஆம் இடத்தில் இருப்பாங்க. சரி, இந்த கோச்சாரங்கள் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்களை கொடுக்கும்? முதல்ல உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் பாருங்கள் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். இந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ ஒரு சிலர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு வெளிநாடு போய் பிழைக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காரியம் கட்டாயம் வெற்றிட முடியும். நீங்கள் வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருப்பது. ஏன்னா சனி வீட்டில் ராகு, அந்நிய கிரகமான ராகு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு 2026. உங்களுடைய சுய முயற்சியை பொறுத்து இருக்குது உங்களுடைய எதிர்காலம். அப்போ நீங்கள் புது புது முயற்சிகள் செய்வதன் மூலம் பாருங்கள் அதிர்ஷ்டங்களை பெற முடியும். அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பாருங்கள் உங்களுக்கு புது ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். சுலப கடன் கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை தொடுறீங்க, அது வெற்றியில் முடியும். அப்போ தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியில் முடியக்கூடிய ஒரு நிலையில் உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறார். அப்போ சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதுவும் குரு பகவான் வீட்டில் இருப்பது ரொம்ப சிறப்பு. 2026 உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எதையும் வெல்ல முடியும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய முயற்சியை பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. அதே போல் பாருங்கள், குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 2026 ஜூன் வரையும் 6ஆம் இடத்துல குரு இருப்பார். பொதுவாக 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எங்கே போனாலும் போட்டி வரும். ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அப்போ பாருங்கள், 6ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது.
அதே போல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மகர ராசிக்காரர்கள். ஏன்னா 6ஆம் இடம் கடன் நோய் வடக்கு ஸ்தானம், அந்த இடத்துல குரு இருக்கிறார். அப்போ 2026 ஜூன் வரையும் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள். 2026 ஜூனுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 7ஆம் இடத்துல இருப்பார் 2027 ஜூன் வரையும். அப்போ 2026 ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பார். பாருங்க, குரு பகவான் நின்ற இடம் பாழ், ஆனால் பார்த்த இடம் சிறப்பு. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் பெறும், அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விலக்கப்படும். அப்போ 2026 ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால முக்கியமாக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். பாருங்க, நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அடிக்கடி மருத்துவரை போய் பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ உடலில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து பாருங்கள் நல்ல ஆரோக்கியம் மேம்படும் 2026 ஜூனுக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போல் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியை பார்க்கறதுனால, குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மீது விழுவதனால பாருங்கள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்புகளை கொடுக்கும். அப்போ மன அழுத்தத்திலிருந்து வெளிவந்து வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன்னா குரு பகவான் தனக்காரகன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. பணப்புழக்கம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் 2026 ஜூனுக்கு அப்புறம். அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் வீட்டில் சனி இருக்கிறார். அப்போ குரு பகவான் வீட்டில் சனி இருந்து அந்த குரு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது பாருங்கள், சனிங்கிறது தொழில்காரகன். அப்போ நிரந்தர தொழில் எப்போ உங்களுக்கு அமையும் அப்படின்னா 2026 ஜூனுக்கு அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிடும். 2026 ஜூனுக்கு அப்புறம் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கட்டாயம் புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அப்போ பாருங்க, மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூனுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு நிலையான யோகம், நிலையான பதவி, உயர் பதவி தேடி வருங்க. அதே போல் ராசியை குரு பார்க்கறதுனால அரசாங்கத்தில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்க உயர் பதவி தேடி வரும், மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும், புதிய பொறுப்புகள் தேடி வரும், புது வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாடு போய் வெளிநாட்டில் ஒரு நிரந்தர பாருங்க உத்தியோகத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை மகர ராசிக்காரர்கள் 2026 ஜூனுக்கு அப்புறம் பார்க்க போறீங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். இந்த காலம் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காலம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு காலம் அப்படின்னா 2026 ஜூன்ல இருந்தான். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் இருந்து அந்த குரு உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். அப்ப இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம், வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லாங்க மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன்ல இருந்து. அப்ப குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருப்பதனால 2026 ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள்லாம் அகல இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், வெளிநாடு போக முடியாதவங்க வெளிநாடு போகலாம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். அதே போல தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் அமையும். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க. வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க நிறைய மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல மகர ராசி பெண்களுக்கு திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை பாக்கியம் இருக்கும். இப்படி பல அதிர்ஷ்டங்களை மகர ராசிக்காரர்கள் 2026 ஜூனுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்போ குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம். அதே போல் ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறார். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இப்போ யார்கிட்டயாவது முன்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா பாருங்கள் அந்த பணம் திரும்ப வராது. அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருப்பது கண்களில் ஏதாவது அடிபடும், பற்களில் ஏதாவது பிரச்சனை வரும், பேச்சினால ஏதாவது பிரச்சனை வரும் 2ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது. அதே போல் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 8ஆம் இடத்துல கேது இருப்பது ஒன்றும் பெரிய கெடுபங்களை கொடுக்காது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மொத்தத்தில் 2026 ஜூன்ல இருந்து நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம்,
உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த 2026 ஜூன்லேருந்து தான். அதே போல் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஜாதகம் எழுதணும், புதுசாக எழுதணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் புதுசாக எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.